வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். தொடர்ந்து கிரேட் மைண்ட்ஸுடைய ஃபிலாசபியும் காமன் மேனுடைய சைக்காலஜியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அதில் வந்து இன்னைக்கு ஃபிலிப் ஃபிஷர் அவர் சொல்கிறது என்னென்னா, வை கிரேட் பிஸ்னஸ் டிசர்வ் பேஷன்ஸ்னு ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. எக்ஸப்ஷனல் கம்பெனியாக இருந்தாலும் அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் லாபம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக டக்குன்னு நீங்கள் வித்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம போயிடும். ஆமாம். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இப்போ ஜென்ரலாக கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் இவர் சொல்றாரா? இல்லை அப்படின்னு இல்லை. தமிழில் ஒரு சேயிங் உண்டு, ம். பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். லைஃப்பில் உங்களோட பர்பிள் பேட்ச்னு சொல்கிறது வந்து ஒன்லி 20 இயர்ஸ், 100 வயசு இருந்தீங்கன்னா 20 வருஷம்தான் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய பேட்சே வரும். வேர் யூ வில் மேக் ஆல் யுவர் பிக் பெரிய சக்ஸஸ். ஓகே. நீங்கள் அதை கிரேட் டெண்டுல்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 20 வருஷத்தில் அவன் கேரியர் ஓவர் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அவனுக்கு சின்ன வயசில் ஆச்சு 40 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சது. நீங்கள் வந்து கவாஸ்கரை பார்த்தீங்க ஆஸ் அ பிளேயர், ஜஸ்ட் 16 இயர்ஸ் தான் கேரியர். அப்போ அது ஒரு வெரி லாங் கேரியர். 16 இயர்ஸ். கபில் தேவ்லாம் 16-17 வருஷம் தான் கேரியர். அதுக்கப்புறம் கவாஸ்கர் ஆஸ் அ கமெண்ட்ரேட்டர், ஜேர்னலிஸ்ட்டு, எல்டர் ஸ்டேட்ஸ்மேன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனார். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கூட அவர் அமிதாப் பச்சன் மாதிரி ஆனவங்களால் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நாட் எவ்ரிபடி கேன் எக்ஸ்டெண்ட் தட் கேரியர். ஸோ ஒரு பெரிய கேரியருங்கிறது வந்து இன் யுவர் லைஃப் ஒரு பர்பிள் பேட்ச்னு அடிக்கிறது 10லேருந்து 20 வருஷம் அடிச்சதுன்னா நீங்கள் லக்கு. ஸோ அது எப்போ அடிக்கும்னு தெரியாது. சின்ன வயசுலேயே அடித்து போயிடுச்சுன்னா அது லக்கு. தமிழ்நாட்டில் திரு ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் நிறைய பேர் இருக்காங்க. ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, சோஹன் பாபு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியாது சோஹன் பாபு. ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் தமிழ்நாடும் இல்லை ஆந்திரா படம்லாம் கூட தமிழ்நாட்டில் இருந்தது. அப்படின்னும் போது அவர் இங்கே ஆந்திராவில் தெலுங்கு ஸ்டார் பேஸ்ட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு. மற்றவங்கெல்லாம் ஆந்திரா பொறுத்தவர் போல். ஆனால் என்டையர் அந்த நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி, எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறது அவரோட ப்ராப்பர்ட்டி தான். அவரோட சிலையை வச்சுருக்காங்க. இன்றைக்கும் பூனமல்லி அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அவரோட அந்த பீரியட்டை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு சோஹன் பாபு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஜெமினிக்கும் ஒரு பெரிய ஒரு 20 வருஷம் கேரியர். அப்புறம் கேரக்டர் ஆகிட்டு அவரோட பர்சனல் லைஃப்லாம் விட்டுருங்க, அதை வந்து அவர் யூஸ் பண்ணி நொங்கம்பாக்கத்தில் பாதி பில்டிங்கை வளைச்சி போட்டார். இன்றைக்கும் அவங்க டாட்டர்ஸ் ஆர் என்ஜாயிங் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் இட். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் வெரி ஃபியூ பீப்புள் அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஷாருக் கான் எடுத்திங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான் வந்து வெறும் ஒரு மூவி ஸ்டாராக மட்டும் இல்லாமல் ஒரு ரெட் சில்லிஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 2 ஸ்போர்ட்ஸ் கம்பெனியும் வச்சுருக்கிறாரு. ஏதோ ஒரு கரிபியன் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. கல்கட்டா நைட் ரைடர்ஸ் வச்சுருக்காரு. அவர் கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு இனிஷியல் டேஸில் கான்ட்ரிபியூட் பண்ணார். அவர் பண்ண பிராண்டிங்லாம் அவங்களுக்கு பண்ணாங்க. இன்றைக்கி கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அவருக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கொடுக்குது. அதே மாதிரி அவர் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் ஃபிலிம் மேக்கிங்லேயும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கார் அவர். ஸோ அவர் சினிமா ஹீ இஸ் தி செகண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமா ஆர்டிஸ்ட் இன் தி வேர்ல்டு. 8000 கோடி அவர் வேல்யூவேஷன் இருக்குங்கிறாங்க. ஸோ நீங்கள் பொறுத்தா தான் நீங்கள் கேம் ஆட முடியும். நீங்கள் ஒன்றுன்னு கேம் ஆடணும். எப்போ அந்த பீரியடு வருதோ நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கூட யூ கேன் ஹாவ் அ பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ இது நான் சினிமாவில் எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், கிரிக்கெட்டில் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் சொன்னேன். அந்த 10 வருஷத்தை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணேன்னா ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் நீங்கள் வேஸ்ட்டாக போயிடும். அந்த பீரியட் எப்போ முடியும்னே தெரியாது. பாலச்சந்தர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவர் பார்க்காத சக்ஸஸ் யாருமே பார்க்கல. சரியாக இன்வெஸ்ட் பண்ணல. கடைசியில் ரஜினிகாந்த்லாம் அவர் ஹெல்ப் பண்ணார், 2-3 படம் கொடுத்து. அப்புறம் கூட கட்டத்தில் இருந்தார், வீடு கையை விட்டு போயிடுச்சு, பையன் இறந்துட்டார். இன்றைக்கி அவங்க டாட்டர்லாம் வந்து ஆக்ட் பண்ணி தான் சம்பாதிக்கிறாங்க. லிவிங் பேஷனுக்கு பண்ணுறது வேறு, லிவிங்க்கு பண்ணுறது வேறு. பட் ஹீ இஸ் நாட் வெரி வெல்த்தி ஃபேமிலியாக விட்டு போகல. ஸோ இது வந்து இட் ஷோஸ் லேக் ஆஃப் டிசிப்ளின். ஸோ ஹவு டு மேக்ஸிமைஸ், யூ ஷுட் ஹாவ் பேஷன்ஸ். ஒன்லி தென் யூ கேன் மேக்ஸிமைஸ் ரிசல்ட்ஸ். கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். கடன் எப்போ வாங்கணும் எப்போ வாங்கக்கூடாதுன்னு தெரியணும். எந்த அசட் கிளாஸில் எப்போ போடணும்னு தெரியும். ஸோ
இங்கிலீஷ் மியூசிக்கில் ம் கெனி ஜின்னு ஒருத்தர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கிளாரினட் பிளேயர் இருக்கார். ம் நீங்கள் கெனி ஜின்னு போட்டிங்கன்னா உங்கள் மியூசிக் வரும். அவர் மியூசிக்கில் ரொம்ப பெரிய ஆள். ம் நீங்கள் வந்து அதை போட்டு பார்த்தா அது அப்படியே ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். ஸோ அந்த கெனிஜி வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, நிறைய கிராமிலாம் வின் பண்ணியிருக்காரு. ம் நீங்கள் இதில் தான் காசு சம்பாதிச்சிட்டாருன்னு நினைப்பீங்க. இதில் மியூசிக்கில் ஆக்சுவலாக அவரோட பிக்கஸ்ட் ஃபார்ச்சூன் எப்படின்னா, ஸ்டார்பக்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறச்ச ம் ஸ்டார்பக்ஸில் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு இவர் ஒரு ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியனாக இருந்தபோது ஓகே அவர் வந்து அதை வாசிச்சுட்டு இருந்தார். அங்கே ஸ்டார்பக்ஸில் ஆமாம். ஓகே அவனால் காசு கொடுக்க முடியல. அவன் ஸ்டார்பக்ஸ் ஷேர்ஸாக கொடுத்தான். ஓகே அந்த ஸ்டார்பக்ஸ் ஷேர்ஸு became more valuable than all the money earned in playing music. ஓகே சார் ஃபைன் So you have to get in into a company at the correct time. And அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும். ம் பொறுமை இல்லைன்னு வைங்க, ம் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஓகே சார் இதில் இந்த பொறுமைன்னு ஒன்று சொன்னீங்க அதில் சொல்லும்போது இந்த 20 இயர்ஸ் டைம்னு ஒன்று சொன்னீங்கல்ல சார் நேயர்களுக்காக நீங்கள் அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லாதீங்க நேயர்களுக்காக உங்ககிட்ட நீங்கள் அரசியல் பேசுவீங்க தத்துவம் பேசுவீங்க ஸ்டாக் மார்க்கெட் பேசுவீங்க நீங்கள் பேசாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கேள்வி சார் இந்த 20 வருஷம் அந்த இது நடக்கும்போது அவங்களுக்கு என்ன திசை நடக்கும் தசையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இது தசை அவர் நல்ல ஜாதகம் பார்ப்பாரு அதனால தான் கேட்டேன் நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன். தசையெல்லாம் கிடையாது. சார் இந்த ராகு திசை புதன் திசைன்னு அதை சொல்கிறாங்களே அது உனக்கு லக்கு வேணும். ம் அந்த பீரியடில் உனக்கு அடிக்கடிச்சா உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை தசையாக சொல்லலாம். ம். ஒரு எல்லாமே அலைன் ஆகி ஒரு பீரியடில் வரும். ம் ஸோ உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பீரியடில். கட்டம் பர்ஃபெக்டாக இருக்கும் கட்டம் மட்டும் இல்லை, சி இட் இஸ் அலைன்மெண்ட் ஆஃப் செவரல் ஓகே சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் யுவர் ஃபேவர். ஓகே ஓகே அதுக்கு காரணம் கன்சிஸ்டன்சின்னு எடுத்துக்கலாமா சார் அப்படி இல்லை, கன்சிஸ்டன்ட் இருந்தால் ஒரு நாளைக்கு சான்ஸ் கிடைக்கும். ஃபைன் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஓப்பனிங்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. அட் எனி டைம் ஒரு ஓப்பனிங் வரும். அந்த ஓப்பனிங்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. ஜாதகத்தை பற்றி கேட்குறேன். ம் ஜாதகம் வந்து பிச்சைக்காரனுக்கு வந்து ராஜயோகம்னா ம் அவனுக்கு ஒன்றும் எஃபர்ட்டே போடாமல் காசு இது வருது, ம் சாப்பாடாக கொட்டும், ம் பைசா கொண்டு வந்து எல்லோரும் கொட்டுவாங்க. ரைட்டாக அது உனக்கு ராஜயோகம் இருக்காது. ம் நீ என்னானாலும் அதை பண்ண மாட்டேன். ராஜாவுக்கு கஷ்டங்கிறது கிங்டமில் ஒரு சின்ன போர்ஷன் போகாமல் இருக்கும், ம் இல்லாட்டா ஒரு சின்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாமல் இருக்கும், இதை கூட என்னால் பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆளை காலி பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஜாதகம் ராஜயோகங்கிறது ரிலேட்டிவ். நீ ராஜா இடத்துக்கு ஜாதகம் யூஸ் பண்ண முடியாது. ம் உன்னோட எஃபர்ட்டு, உன்னோட லக்கு, உன்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஏன் எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனார், அவ்வளோ பெரிய சிஎம் ஆனார்னு சொல்லுங்க பார்க்கலாம். Yes, sir. எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க. ம் காமராஜ் டிக்ளைன் ஆகிறாரு, ம் அவருக்கு வயசாயிடுச்சு, ம் டிக்ளைன் ஆகிறாரு. ம் இந்திரா காந்தியோட சண்டை போடுறாரு, டிக்ளைன் ஆகிறாரு, ம் வயசாயிடுச்சு. ம். ஹிஸ் பெஸ்ட் இஸ் பிஹைண்ட் ஹிம். காங்கிரஸ்லேருந்து வேறு லீடர் எமர்ஜ் ஆகல, ம் வேறு எங்கேருந்துமே ஒரு லீடர் எமர்ஜ் ஆகல. டிஎம்கே அகேன்ஸ்டாக ஒரு அப்பனண்ட் வேணும். ம் அவங்க கட்சியிலேருந்தே மற்றவெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. சினிமா அவருக்கு லக்காக இருக்குது, அடித்து தூக்கிடுச்சு. அது ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலை? இப்போ நீங்கள் எல்லோரும் ஜோசப் விஜயை சொல்கிறீங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காங்கிரஸ்ட்ட சொன்னேன். ம் அப்போ ஜெயலலிதாவும் டிஎம்கே இருந்தாங்க, ம் ம் கலைஞரும் இருந்தார், இவரும் இருந்தாங்க. நான் 2 பேருக்குமே வந்து ஜெயலலிதா ரொம்ப சிக்காக இருந்தாங்க, டயபெட்டிக், ம் ஹைலி டயபெட்டிக். ம் ம் ஸோ ஷி வில் நாட் சர்வைவ். தெரியும், ஏன்னா டயபெட்டிஸ்னால் நீங்கள் சர்வைவ் பண்ணணுன்னா யூ ஹவ் டு லிவ் வித் லாட் ஆஃப் டிசிப்ளின். ஓகே வாயே ஜிப்டாக இருக்கும் எதுவும் ஜிப்ட சாப்பிடவே கூடாது. அந்த அம்மா நல்லா சாப்பிடுவாங்க. ம் ஸோ அதனால் அண்ட் ஷீ டிடன்ட் ஒரு டெத் விஷ் மாதிரி இருந்தது அந்த அம்மாவுக்கு. ம் தட் இஸ் சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் இன்னும் நீங்கள் அதெல்லாம் கண்ணால் கூட பார்க்கக்கூடாது. ம் அவங்களால அதில் குழந்த மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டு, ம் சாக்லேட்டு. ஸோ இட் வாஸ் எண்டு. எம்ஜிஆருக்கும் சாப்பாடுனால தான் எண்டு, பிகாஸ் அவருக்கும் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். ஓகே 2 பேருக்கும் இந்த காமன் இது வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். அதனால தான் கிட்னி போயிடுச்சு அவருக்கு. பட் அவர் வந்து சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால யாரும் கேட்டாலும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பார். ம் ஸோ இ வாஸ் அ வெரி குட் ஈட்டர். பட் டயபெட்டிஸ்னால் அகேன் யூ ஹவ் டு ஜிப் தி ம். மவுத். ம் இவங்க 2 பேரும். அதே கலைஞர் வந்து ரொம்ப ஃப்ரூக்கல் ஈட்டர், ம் ஆமாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாரும்பாங்க. ரொம்ப ஃப்ரூக்கல் ஈட்டர். இட் லிவ் லாங். ஒரே சமயத்தில் ஜெயலலிதாவும் கலைஞரும் இட் ஆல்மோஸ்ட் எண்டட் அட் த சேம் டைம். ம்
ஒரு பட் ஏஜ் டிஃபரன்ஸ் 30-40 கிட்ட இருக்கு. 25 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். பட் ஒரே சமயத்தில் இருந்தாங்க. ஸோ ஒரு 2 சைட்லேயும் ஒரு வேக்யூம். டிஎம்கே வேக்யூமை ஸ்டாலின் ஃபில் பண்ணுறாரு. ஏடிஎம்கேல இருக்கிற வேக்யூமை யாராலையும் ஃபில் பண்ண முடியல. பெரிய கட்சியில் அண்ணாமலை ட்ரை பண்ணுறாரு. பட் அது ஹீ இஸ் நாட் ஏபிள் டு டூ இட். அண்ட் வேறு எந்த கட்சி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்லேருந்து யாரும் ட்ரை பண்ணல. விஜய் விஜய் அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிட்டார். ஆனால் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, விஜயகாந்த் கேம் 10 வருஷம் 15 வருஷம் டூ ஏர்லி. இந்த டைமுக்கு வந்திருந்தார் அப்படின்னா, அந்த கேப்பில் விஜயகாந்த் வந்திருந்தார்னா விஜயகாந்த் would have been successful. ஃபைன் சார். உங்களுக்கு புரியுது. ஒரு ஷேரை நான் வாங்கி வச்சிருக்கேன், அவசரப்பட்டு நான் எப்போ விற்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். அது எப்படி உனக்கு எப்போ அந்த கம்பெனி டேர்ன் ஓவர் உண்டாகும்னு சொல்ல முடியாது. ஃபைன் சார். ஓகே சார். ஸோ ஏன் ஒரு ஸ்டாக்கை எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.